உலக தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பது எம்ஜிஆருடன் வாலியின் அனுபவங்கள். எம்ஜிஆருக்கு வாலிக்கும் இடையே மிகுந்த ஆழ்ந்த நட்பும் இருந்த போதிலும் இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டன. இது பற்றி வாலி கூறியிருப்பது, ஒன்றில் எம்ஜிஆரிடம் வந்து ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லி ஒளிப்பதிவு கூடத்துக்கு வெளியே மரத்தடிக்கு அழைத்து சென்றார். வாலி, உங்களால் எனக்கு ஒரு தர்ம சங்கமான இல்லை என்று சொன்னார். எம்ஜிஆர் சொன்னதும் தூக்கி வாரி போட்டு விட்டது வாலிக்கு. என்னென்ன என்று பார்த்துட்டோன்னு கேட்டார். நீங்கள் ஸ்டூடியோவுக்கு வரும்போது நெற்றியிலே விபூதி குங்குமம் இட்டில்லாமல் வந்தால் தேவையில்லை என்று சற்று தயக்கத்தோடு சொன்னார் எம்ஜிஆர். ஏன் அண்ணே, இதனால் என்ன வந்துச்சு இப்போ என்று வாலி கேட்டார். எம்ஜிஆர் சற்று விளக்கமாக சொன்னார். வாலி, நீங்கள் திமுகவில் உறுப்பினரும் இல்லை, அரசியல் தொடர்பு இல்லாதவர் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு எழுதுறீங்க, உங்கள் திறமையிடா நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் நல்லா எழுதுறதாலே நான் உங்களை பயன்படுத்துகிறேன். ஆனால் நான் இருக்கிற கட்சியில் இருக்கிற என் நடராஜனை போன்ற பெரியவர்கள் கட்சியில் இருக்கும் கவிஞர்களை ஆதரிக்காமல் பகுத்தறிவு கொள்கைக்கு புறம விபூதி குங்குமம் இட்டுக்கிற வாலியை ஆதரிக்கிறீங்களே என்று சொன்னாங்க. உங்களை விடுறதில் எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் பக்திமானாக இருங்க. பிள்ளையில் வரும்போது நான் இருக்கிற கழகத்தில் கொள்கைக்கு நெத்தியில் விபூதி குங்குமம் இல்லாமல் வந்தால் தேவையில்லை என்று சொன்னார். எம்ஜிஆர் இப்படி சொன்னதும் நான் ஒரு வினாடி திகைத்து ஆழ்ந்தேன். ஒரு எம்ஜிஆர் இடத்தில் தண்ணீரை விளக்கத்தை மிகுந்த தெளிவாக விளைவித்தார். அண்ணே, நான் தீவிரமான முருகன் பக்தன். என்ன உங்களோட இணைச்சதும் அந்த முருகன் தான். அப்படி இருக்கும்போது விபூதியை விட முடியாது. என்னால் உங்களுக்கு தர்ம சங்கடம்னா நிலைமை வேண்டாம். நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சொன்னோட எம்ஜிஆர் இரு கரங்களை பற்றி சரி இந்த விஷயத்தை நிறுத்தி கொள்ளலாம் என்று வாங்க என்று கூறியபடி என் தொழில் கையப்படுவார் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு அழைத்து சென்றார். திமுக கழகத்தை விட்டு எம்ஜிஆர் விலகாதிருந்த நாளில் கலைஞரின் முசுவை கதாநாயக கொண்டு பிள்ளையோ பிள்ளை என்னும் வண்ண படத்தை பூம்பா புரொடக்ஷன் தயாரித்தனர். கிருஷ்ணன் பஞ்சு இயக்க MS விஸ்வநாதன் இசையமைக்க நான் ஒரு பாடல் எழுதினேன். படம் தயாரானதும் அந்த படத்தின் பிரத்யேக காட்சி ஒன்று தேய்பாடேஸ் தியேட்டரில் ஒரு நாள் காலை பொழுது ஏற்பாடாக இருந்தது. படத்தை பார்க்க முதல்வர் கலைஞரோட அமைச்சர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். படத்தின் இடையிலேயே மூகாவத்தின் நடிப்பை எம்ஜிஆர் பாராட்டி பேசி ஒரு கைகடிகாரத்தை அன்பளிப்பாக தந்து வாழ்த்தினார். நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நிகழ்ச்சி முடிந்த காரில் ஏறும்போது எம்ஜிஆர் என்னை அவருடைய தோட்டத்துக்கு ஒரு நாள் காலை சிற்றுண்டிக்கு வர சொன்னார். மறுநாள் நான் தோட்டத்துக்கு போனேன். விருந்தோம்பலில் எம்ஜிஆருக்கு இணையே கிடையாது. இட்லியும் தோசைகளும் அவர் கையால் எனக்கு பரிமாறினார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் எம்ஜிஆர் என்னிடத்தில் எல்லாம் பேச தொடங்கினார். என்னங்க வாலி, மூன்று தமிழ் தோன்றியது முத்து கிட்டத்தானா என்று கேட்டார். இப்படி எம்ஜிஆர் எனக்கே கேட்டதும் அவரது மனதில் உள்ளது என்னவென்று மறுமுன்னாடி எனக்கு புரிந்து விட்டது. இளைய பிள்ளை படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அருணாச்சலம் கலைஞர் தன் மகன் முத்துவை வாழ்த்தி நான் பாட்டு எழுத வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அதன் காரணமாக படத்தின் கதாநாயகனை பார்த்து மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ என்று பாடுவதாக பாடலை புடைந்தேன். MSவியும் சாருகேசி ராகத்தில் அந்த பாடல் அதற்கேற்றமாக இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் பார்த்துவிட்டு எம்ஜிஆர் என்னிடம் மூன்று தமிழ் தோன்றியது மூக்கா முத்துக்கிட்ட தானா என்னை கேட்டார். எம்ஜிஆர்னு நான் சொன்னேன். அண்ணே, முத்து வளர வேண்டிய இளங்கலைஞன். ஆகவே நான் எழுதும்படி கேட்டுக்கொண்டேன். என்னுடைய தமிழ் எல்லோரையும் வாழ்த்துவதற்காக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் அப்படி எழுதினேன் என்று நான் சொன்னேன். விளக்கத்தை எம்ஜிஆர் நியாயம் என்று எடுத்துக்கொண்டாலும் அது மனம் முழுமையாக அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை அது மனம் சுட்டி காட்டியது. மேற்கண்ட பாடலை தன்னுடைய படத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது இன்னும் அதிக அளவு பிரபலம் இருக்கக்கூடும் என்பதை அவர் தனக்கு சொல்லாமலே சொன்னார் என்று நான் புரிந்து கொண்டேன்.
இதற்கு முன் 1970 மேகா பிக்சர்ஸ் தயாரித்த எங்கள் தங்கம் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் நடிக்க கிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாயிற்று. இதற்கு நான் தான் பாடல்கள் எழுதினேன். எம்எஸ் இசையமைச்சிருந்தார். இதில் நான் செத்து பொழைச்சவன்டா, ஏமான பார்த்து சிரிச்சவன்டா என்ற பாடல்கள் எழுதினேன். எம்ஜிஆர் குண்டடி போட்டு இறையருளால் மீண்டும் வந்திருந்த நேரம். ஆகவே அந்த பல்லவி அந்த நேரத்துக்கு மிக பொருத்தமாக இருந்தது. எம்ஜிஆரிடம் காட்டுவதற்காக நானும் நண்பர் முனுசலி மாறனும் யூனிவர்சிட்டி ஸ்டுடியோக்கு சென்றோம். மாறன் வெளியே தங்கிவிட நான் எம்ஜிஆர் மட்டும் மேக்கப் ரூமுக்கு சென்றேன். அப்போ எம்ஜிஆர் ஜெமினியில் நீர் நிரப்பும் இடத்திற்காக ஒப்பனை செய்து கொண்டிருந்தார். முழு பாடலையும் எம்ஜிஆரிடம் பாடி காண்பித்தேன். அந்த பாடலில் உங்களுக்கு உயிருக்கு அஞ்சாது நாட்டுக்கு உழைத்த பற்றியெல்லாம் சாரங்களில் எழுதியிருந்தேன். எம்ஜிஆர் பாடலை பார்த்துவிட்டு வெகுவாக சந்தோஷமாக பட்டார். நான் விடைபெற்று கொண்ட போது என்னை மறுபடியும் தம் குரூப்புக்கு அழைத்தார். வாலி, நாட்டுக்காக உயிரை சுத்தமாக நினைச்சவங்களை பற்றி இந்த பாட்டு எழுதியிருக்கிறீங்க, அதுதான் நல்லா இருக்குது. இருந்தாலும் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தவர் நம்ம கலைஞர், அவரை பற்றி ஒரு சரணம் எழுதி இந்த பாட்டில் சேர்த்துருங்க என்று எம்ஜிஆரிடம் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னதை போலவே பாட்டின் இடையே சரணத்தை நான் நினைத்தேன். அந்த 2 சரணம். ஓடும் ரயிலில் இடைமறித்து அதன் பாதையில் தனதை தலை வைத்து உயிரின் சுத்தமாக மதித்து தமிழ் பெயரையும் காத்த கூட்டமடாயுது என்று சேர்த்து கொண்டேன். இந்த பாட்டில் கலைஞரை உயர்த்தி நான் சொல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பியது போல இந்த படத்திலே இன்னொரு பாட்டில் எம்ஜிஆரை உயர்த்தி நான் சொல்ல வேண்டும் என்று கலைஞர் விரும்பினார். படத்தின் கதாநாயகன் எம்ஜிஆரும் நான் அளவோடு ரசிப்பவன் என்று பாடுவதாக ஒரு பாடலை நான் எங்கள் தங்கம் படத்தில் எழுதினேன். நான் அளவோடு ரசிப்பவன் என்று முதல் வரியை எழுதிவிட்டு 2வது வரியை சிந்தித்து கொண்டிருந்தேன். பக்கத்தில் இருந்த எம்ஜிஆர், பக்கத்தில் இருந்த கலைஞர், வாலி 2வது வரியை எதை பற்றியும் அளவிட்டு கொடுப்பவன் என்று போட்டால் நல்லா இருக்கும் என்று என்னிடம் சொன்னார். நான் அவ்வாறு எழுதினேன். இப்படி கலைஞரிடம் எம்ஜிஆர் பரஸ்பர அன்பும் பாடிய காலம் இது. இந்த இடத்தில் இன்னொரு உண்மையும் நான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் அந்த காலத்தில் தன்னுடைய இமேஜை உயர்த்துமாறு பாடல் வரிகளை நான் எழுத வேண்டும் என்று என்னிடம் சொன்னதே இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், நான் செத்து பழைச்சவன்டா, நான் ஆணையிட்டால் போன்ற பாடல்களெல்லாம் நானாக தன்னிச்சையாக புனைத்தே பாடல்களை எழுதவில்லை. அதில் இது கடவுளின் சத்தியம். இன்னும் உண்மைகளை சொன்னால் அகலமாக சொல்ல வேண்டும் போனால் தன்னை வள்ளல் மன்னன் என்றெல்லாம் எழுதப்படுவதை அவர் கூச்சத்தோடு மறுத்திருக்கிறார். அவர் பால் எனக்கு இந்த அன்பின் காரணமாகவும் பெருந்தோம்பல், எளிமை முதலிய அவரது உயர்ந்த பண்புகளும் உடனிருந்து பார்த்ததாலும் நானே அவரை போற்றி புகழ்ந்து பாடல்கள் இணைந்தேன். வாழ்க எம்ஜிஆரின் புகழ், வாழ்க வாலியின் புகழ். வணக்கம்.